இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஏதேன் அப்படிங்கிற தோட்டத்துல கொண்டு வந்து மனுஷனை வைத்தார் அப்படின்றது. ஏதேன் என்றால் மகிழ்ச்சி என்று அர்த்தம். அப்ப மகிழ்ச்சியான ஒரு இடத்துலதான் கர்த்தர் ஆதாமை கொண்டு போய் வைத்தார். இன்னைக்கும் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா நான் உங்களை பார்த்து சொல்றேன். கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இடம் மகிழ்ச்சியான இடம். அந்த ஏதேன் தோட்டம் மிகவும் செழிப்பான ஒரு இடம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த மனிதனுக்கு தேவையான சகல வசதிகளும் இருந்த ஒரு இடம். அந்த தோட்டம் செழிப்பா இருப்பதற்கென்றே 4 நதிகளை கர்த்தர் அந்த தோட்டத்திற்கு நடுவுல வைத்திருந்தார் என்றெல்லாம் பார்க்கும். அப்ப அந்த மனுஷனுக்கு அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தால் அவன் மனது மகிழ்ச்சியா இருக்குமோ அதற்கு ஏற்றாற் போல ஒரு இடத்துலதான் கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். அப்போ இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் வாய்ப்புகளையும் கர்த்தர் தந்து உங்க மனதை மகிழச் செய்வார். நீங்க இருக்கிற ஊர், நீங்க இருக்கிற தெரு, நீங்க இருக்கிற வீடு, நீங்க வேலை பார்க்குற கம்பெனி, நீங்க வேலை பார்க்கிற அலுவலகம், நீங்க ஊழியம் செய்யற ஊழிய ஸ்தலம், நீங்க அங்கம் வகிக்கிற சபை, இது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இடமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒரு நாளும் ஒரு நபரை தவறான இடத்துல பிளேஸ் பண்ண மாட்டார். ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா அந்த இடம் நிச்சயம் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஆபிரகாம் இருந்த இடத்துல அவனை ஆண்டவர் சந்தித்து, நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம்ப்பா, நான் உனக்கு சொல்ற தேசத்திற்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். அந்த இடம் அது உண்மையிலே அவனுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்த இடம். ஆசீர்வாதமான ஏராளமான நன்மைகளை அவன் அனுபவித்த ஒரு இடமா இருந்தது. ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ இந்த தேசத்திலே குடியிரு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அவனுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா அது தெரியாது. ஆனா கர்த்தர் நீ அங்க இருந்தார். அந்த இடத்துல அவனை பிளேஸ் பண்ண இடத்துல அவன் இருந்த போது அவனுக்கு பாருங்க மகிழ்ச்சி. பஞ்சம் தான், வறட்சி தான். ஆனா கர்த்தர் அறுவடையில் அவனுக்கு கொடுத்த 100 மடங்கு பலன் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அப்ப யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ போனாலும் மறுபடியும் உன் தகப்பன் தேசத்துக்கு ஒன்று என்ன செய்வேன், நான் திரும்பி வர பண்ணுவேன். ஏன்னா அங்கதான் உனக்கு உண்மையான மகிழ்ச்சி. 20 ஆண்டுகள் அவன் சீரியா தேசத்துல தன்னுடைய சொந்த மாமனார் வீட்டுல தான் அவன் இருந்து தங்கி அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அங்கே ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அது அல்ல அவனுடைய மகிழ்ச்சி. கர்த்தர் அவனை வச்சிருக்கிற இடத்துல அவன் இருந்தாதான் மகிழ்ச்சி. ஆகவே 2 விஷயத்த நீங்க சிந்திக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களை கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிற இடம்தான் அது ஒரு மகிழ்ச்சியான இடம், அதுல சந்தேகமே இல்லை. ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்கிறது தான் மகிழ்ச்சியான இடமா இருந்தா அதையும் கர்த்தர் உங்கள்ட்ட பேசுவதை நீங்க புரிந்திருக்க வேண்டும். நீங்க மூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது, இல்ல மூவ் பண்ணாத, நீங்க இரு, அதுதான் உனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா அதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் நம்மளை பிளேஸ் பண்ற இடம் தான் நம்முடைய மகிழ்ச்சிக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு இடம். ஆகவே நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு வேண்டிய மன மகிழ்ச்சியை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனே, ஏதேனில மனுஷனை கொண்டு வந்து வச்சிங்கன்னு நாங்க பாக்குறோம். அதை போல எங்களையும் மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல தான் நீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி 100% நம்புறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.